கோவையில் பக்ரீத் பண்டிகையினை முன்னிட்டு உக்கடம் கரும்புக்கடை பகுதியில் உள்ள இஸ்லாமிய பள்ளிவாசலில் சிறப்பு தொழுகை நடைபெற்று வருகிறது. இதுகுறித்த கூடுதல் தகவல்களை மண்டல தலைமை செய்தியாளர் குருசாமியிடம் கேட்கலாம். குருசாமி, விவரங்கள். நாடு முழுவதும் இன்று பக்ரீத் பண்டிகை உற்சாகமாக கொண்டாடப்பட்டு வருகிறது. இதன் ஒரு பகுதியாக கோவை கரும்புக்கடை பகுதியில் இருக்கக்கூடிய இஸ்லாமிய பள்ளியில் சிறப்பு தொழுகை நிகழ்ச்சியானது தற்பொழுது துவங்கி நடைபெற்று வருகிறது. பல்லாயிரக்கணக்கான இஸ்லாமியர்கள் தற்பொழுது தொழுகை நடத்துவதற்காக திரண்டிருக்கிறார்கள். இன்றைய தினம் கோவையில் 100க்கும் மேற்பட்ட இடங்களில் பள்ளிவாசல்களில் இதுபோன்ற சிறப்பு தொழுகை நிகழ்ச்சிகள் நடத்தப்பட்டுக் கொண்டிருக்கிறது. இப்ராஹிம் நபி தனது குழந்தையை பலியிட முன்வந்த அந்த தியாக திருநாளை போற்றும் விதமாக இந்த பக்ரீத் பண்டிகையானது ஆண்டுதோறும் கொண்டாடப்பட்டு வருகிறது. இஸ்லாமியர்களின் 2 பெருநாட்களில் ரம்ஜான் மற்றும் பக்ரீத் ஆகிய 2 பெருநாட்கள் மிக முக்கியமான நாட்களாக கருதப்படுகிறது. இதில் தற்பொழுது பக்ரீத் பண்டிகை இன்றைய தினம் கொண்டாடப்படுவதன் காரணமாக காலையிலேயே மிகுந்த உற்சாகத்துடன் தனது சிறப்பு தொழுகையில் பங்கேற்பதற்காக இஸ்லாமியர்கள் வந்திருக்கிறார்கள். காலையிலேயே புத்தாடை அணிந்து ஒருவருக்கொருவர் வாழ்த்துக்களை தெரிவித்தபடி வந்திருக்கக்கூடிய இஸ்லாமியர்கள் தற்பொழுது சிறப்பு தொழுகை நிகழ்ச்சியில் ஈடுபட்டிருக்கிறார்கள். சிறப்பு தொழுகை நிகழ்ச்சிக்கு பின்னர் குர்பானி வழங்கக்கூடிய நிகழ்வானது இந்த பக்ரீத் பண்டிகையினுடைய ஒரு முக்கியமான நிகழ்வாக இருக்கிறது. இந்த குர்பானியின் பொழுது ஆடு, மாடு போன்றவற்றை பலியிட்டு அதை 3 பங்குகளாக பிரித்து அதில் ஒரு பங்கை மட்டும் தங்களுக்கு வைத்துக் கொண்டு மற்றொரு பங்கை ஏழை எளிய மக்களுக்கும் மற்றொரு பங்கை நண்பர்கள் மற்றும் உறவினர்களுக்கு வழங்குவது வழக்கம். இந்த சிறப்பு தொழுகை நிகழ்ச்சி முடிந்த பின்னர் குர்பானி வழங்கக்கூடிய நிகழ்வானது நடத்தப்பட இருக்கிறது. 100க்கும் மேற்பட்ட இடங்களில் இதுபோன்று இன்றைய தினம் சிறப்பு தொழுகை நிகழ்ச்சிகள் நடத்தப்படுவதன் காரணமாக அந்த தொழுகைகள் நடைபெறக்கூடிய இடங்களில் காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டிருக்கிறார்கள். முக்கியமான இடங்கள் அனைத்திலுமே காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டு அந்த சிறப்பு தொழுகை நிகழ்ச்சி அமைதியான முறையில் நடைபெறுவதற்கான ஏற்பாடுகள் காவல்துறை சார்பில் செய்யப்பட்டிருக்கிறது. சிறப்பு தொழுகை நிகழ்ச்சியானது துவங்கி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. சோரஞ்சலி, விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி குருசாமி. நாடு முழுவதும் பக்ரீத் பண்டிகை உற்சாகமாக கொண்டாடப்பட்டு வருகிறது. இஸ்லாமியர்களின் தியாக பெருநாளான பக்ரீத் பண்டிகை இன்று கொண்டாடப்படுகிறது. இதையொட்டி டெல்லியில் உள்ள புகழ்பெற்ற ஜமா மசூதியில் அதிகாலையில் பக்ரீத் சிறப்பு தொழுகை நடைபெற்றது. இதில் ஆயிரக்கணக்கான இஸ்லாமியர்கள் புத்தாடை அணிந்து கலந்து கொண்டனர். தொழுகைக்கு பிறகு ஒருவருக்கொருவர் ஆரத் தழுவி பக்ரீத் வாழ்த்துக்களை பகிர்ந்து கொண்டனர்.